ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி சமையல். இன்றைக்கி நம்ம கிட்ஸ் யங்ஸ்டர்ஸ்னால் ரொம்ப ஃபேவரட்டான எக் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. நல்லா ஒரு ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். இப்போ ரெசிபி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் சுகர் சேர்த்து முதல்ல நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து வீட்டில் நம்ம ரெகுலராக சப்பாத்தி மாவு எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி பிணைஞ்சிக்கலாம். இப்போ கையினாலே நல்லா பிணைஞ்சி நல்லா சாஃப்டாக வர மாதிரி பிணைஞ்சிக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா பிணைஞ்சி ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுடலாம். ஊறட்டும். இப்போ நம்ம வெஜிடபிள் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு வெங்காயம், 1/2 கப் கேரட், 1 கப் கேபேஜ், ஒரு 1/2 கப் கேப்சிகம் சேர்த்து நல்லா கூடவே 1/2 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பெப்பர் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, கம்மியாக வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர், ஒரு பிஞ்ச் அளவு சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டால் போதுங்க. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் வெஜிடபிள்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இருக்கட்டும். இப்போ நம்ம எக் மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் நான் வந்து 5 முட்டை எடுத்துருக்குறேன். அதை உடைச்சிட்டு இப்போ தேவையான உப்பு, கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ரெடி பண்ண மாவில் சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒரு 6 ரோல் வந்துருக்குதுங்க. இப்போ நம்ம ரெகுலராக சப்பாத்தி எப்படி தேய்ச்சி எடுப்போமோ அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ தவா சூடு பண்ணி சப்பாத்தியெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2 பக்கம் திருப்பி போட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு சப்பாத்தியெல்லாம் ரெடி ஆனதும் எடுத்து ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச எக் மிக்சரை ஒரு கரண்டி சேர்த்துட்டு அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச சப்பாத்தி சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஈவனாக சப்பாத்தியில் ஸ்ப்ரெட் ஆயிடும். இது வந்து தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு வந்து வேக வச்சு இதுவும் தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து எக் ரோல் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச சப்பாத்தியில் 1 டீஸ்பூன் mayonnaise, 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். கூடவே டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சாட் மசாலா, கொஞ்சமாக சீஸ் சேர்த்துக்கலாம். சீஸ் வேண்டாம்னு நினைக்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டர் பேப்பர் இல்லை ஷீட்டில் நல்லா ரோல் பண்ணி எடுத்துட்டோம்னா டேஸ்டியான எக் ரோல் ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.